ஓம் நமோ வெங்கடேஷாய. ஜூன் மாதத்து தரிசனத்தில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஃப்ரீ தரிசனத்தெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னா ஒரே புக்கிங்கில் 7 தர்ஷன் ஆப்ஷன் இருக்குது. இது எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோடு சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தால் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஜூன் மாதத்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் கல்யாணோத்சவம் மூஞ்ச சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசர தீபாலங்கார சேவா ஓட சேர்த்து ஜேஷ்டாபிஷேகம் 3 நாட்கள் 26, 27, 28 ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த 4 ஆர்ஜித சேவாவும் அந்த 3 ஆனுவல் சேவா, அதாவது 3 நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் தான் புக் பண்ணிக்க முடியும் ஆஸ் பர் ரூல். ஸோ 4 + 3 உங்களுக்கு 7 தர்ஷன் ஆப்ஷன் இருக்குது. இதில் எதில் புக் பண்ணாலுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம சுவாமி தரிசனம் பார்த்து வரலாம். அண்ட் அந்தந்த ஸ்பெஷல் சேவாவும் நேரில் நம்ம அட்டன் பண்ணலாம். 21 காலையில் 10 மணிக்கு இதோட புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 9:57 போல் நம்ம டிடிடி ஆப்பில் ஒரு மொபைல் நம்பர்லேருந்தும் நம்மக்கிட்ட 2-3 மொபைல் நம்பர் எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா டிடிடி போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.inலையும் இல்லை லேப்டாப் இருக்குன்னா அதுலேயும் நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக எதில் காமிக்குதோ அதில் மட்டும் ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்படி ப்ரொசீட் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூனா கூட ஒன்றை விட்டுட்டு அடுத்ததில் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி 2-3 நம்பரில் லாகின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எந்த மொபைல் நம்பரில் நம்ம லாகின் பண்ணலாம் அப்படின்னா, ரீசெண்டாக நீங்கள் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோ இல்லை ஆனுவல் சேவாவோ ஏதாவது ஒன்று புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த சேவா டேட்லேருந்து கேல்குலேட் பண்ணிக்கணும் 180 நாட்கள் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு. இப்போ ஜனவரினா 31 நாள், பிப்ரவரினா 28 நாள், அந்த மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் டேட் கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா அதற்கு அடுத்த நாள்லேருந்து நம்ம எலிஜிபிளாக இருப்போம். இந்த டேஸ் கேல்குலேட் பண்ணுறது நீங்கள் ஈஸியாக கூகுளில் செய்துக்கலாம். அதுக்கப்புறமும் தெரியல அப்படின்னா ரீசெண்டாக நீங்கள் போயிட்டு அந்த தர்ஷன் டேட் டைப் பண்ணுங்கள். நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா இருந்தால் நானும் செக் பண்ணி சொல்கிறேன். ஒரே ஆதார், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இந்த 3லையும் மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. மற்றபடி நீங்கள் எந்த தர்ஷன் டிக்கெட் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் டிப்பில் செலக்ட் ஆகியிருந்தாலும் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் அதே இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதாரில் இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் ஏதாச்சும் ஒன்றோ இல்லை ஜேஷ்டாபிஷேகம் 3 நாட்களில் ஏதாச்சும் ஒரு நாளோ நம்ம புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. அண்டு ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. இதில் எந்த சேவா நீங்கள் புக் பண்ணாலும் ஜென்ஸுக்கு வேஷ்டிமா சங்கல்பம் சேர்ப்போ ஷர்ட் பனியன் எடுக்க சொல்லிவிடுவாங்க, மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரி ஆர் சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா மஸ்ட்டு. லக்கேஜ் கவுண்டர், மொபைல் கவுண்டர் சுபதமின்றிலே இருக்குது. ஈஸியாக இருக்கும் அங்கேயே கொடுத்து எடுத்துக்கிறதுக்கு. நம்ம ஒரு டிக்கெட்டாக போடுறோம் அப்படின்னா அக்காமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. இப்போ கல்யாணோத்சவம்னா எனேபிள் ஆகும், ஏன்னா அதில் 2 பேர் ஆதார் கொடுத்து புக் பண்ணுறோம். மீதி ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா ஆர் ஜேஷ்டாபிஷேகம் 3 நாட்களில் எது புக் பண்ணாலும் சரி, ஒரு லாகினில் ஒரு டிக்கெட்டில் மேக்ஸிமம் 2 தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே தேவைன்னா இன்னொரு லாகின்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த டிக்கெட் எல்லாமே சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்காக தான் புக் பண்ணுறீங்க அப்படின்னா சகசர தீபாலங்கார சேவாவுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஜேஷ்டாபிஷேகம், சகசர தீபாலங்கார சேவை ரெண்டுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 600 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு கோட்டா. ஊஞ்சல் சேவா 150 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக தீந்துடும். ஆர்ஜித பிரம்மோற்சவம் 275 ஓப்பன் பண்ணுவாங்க. கல்யாணோத்சவம் 475 ஓப்பன் பண்ணுவாங்க கோட்டா. நாங்கள் சீனியர் சிட்டிசனில் எலிஜிபிள் இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, ரொம்ப நேரம் க்யூவில் போக முடியாது அப்படிங்கிறவங்களுக்கும் கல்யாணோத்சவம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 10 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. அப்போ பெருசாக உங்களுக்கு நம்ம போகிற லைனில் மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ மகாதாரம் தாண்டி கல்யாணோத்சவம் அட்டன் பண்ணுற வரைக்கும் ஃப்ரீயாக போயிடலாம். தரிசனம் பார்க்குறப்போ எல்லா பக்தர்களோட சேர்ந்து தான் நம்ம தரிசனம் பார்ப்போம் எந்த சேவா டிக்கெட்டில் போனாலுமே. இப்போ சீக்கிரமாகவே டிக்கெட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் தீர்ந்து போய்டுறதுனால கிளிப் போர்ட் மெத்தட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சீக்கிரமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர், நேம், அதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாதீங்க. எதுலேயுமே நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இருந்தாலும் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக மிஸ்டேக் இல்லாமல் நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். இன்கேஸ் கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணல, நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா முதலே அந்த ஆதார் நம்பர்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, யார் போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம ரெடியாக இருந்துட்டு 9:57 போல் கரெக்டாக நீங்கள் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா
கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். அப்போ தான் எதில் கம்மியாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். கம்மியாக போகிறதுல ப்ரொசீட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஜேஷ்டாபிஷேகம் தான் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஜேஷ்டாபிஷேகத்துக்கு தனியாக லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் ஏதோ ஒன்று புக் பண்ண போகிறீங்கன்னா, ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா கிளிக் பண்ணிக்கோங்க. ஜேஷ்டாபிஷேகம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் எந்த சேவா நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, டேட்டு கல்யாணோத்சவம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் மட்டும் 28ஆம் இருக்காது. அண்டு ஜேஷ்டாபிஷேகம் 26, 27, 28. மற்றபடி எல்லா டிக்கெட்டும் எல்லா நாட்களும் இருக்கும். லைக் ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகசர தீபாலங்கார சேவா, கல்யாணோத்சவம். ஏதாவது ஒரு நாள் கிடச்சா போதும் அப்படின்னா ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் விட்டுட்டு, வீக்கெண்டை விட்டுட்டு வீக் டேஸில் சூஸ் பண்ணுங்கள். மந்த் எண்டாக கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கணும். இதை நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணிக்கோங்க, கன்வீனியண்ட்டாக இருக்கும். எப்படி கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மொபைலில், லேப்டாப்லலாம் வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் எந்த தர்ஷன் டிக்கெட் அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கும். கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கணும். அது ஒரு இதில் ஒரு மாதிரி காமிக்கும். நம்மளே ஒரு 2-3 மொபைலில் ட்ரை பண்ணுறப்போ ஒரு மொபைலையும் ஒன்று காமிக்கும். அதனால தான் எலிஜிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு 2-3 நம்பரில் நம்ம ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. அண்டு நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு, என்ன ஹேண்ட்செட் யூஸ் பண்ணுறோமோ அதோட ஸ்பீடும் கன்சிடர் ஆகும் அந்த வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறதுக்கு. அதை தாண்டி உள்ளே போகிறோன்னா டேட்டு, உங்களுக்கு பர்டிகுலர் டேட் ஆர் இல்லை ஏதாவது ஒரு நாள் கிடைச்சா போதுன்னா கூட கிளிப்போர்ட் மெத்தட் கொடுத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து போகும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். புக்கிங்கில் எனக்கு யூபிஐ கன்வீனியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எது மோட் ஆஃப் பேமெண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கார்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்பரை கூட நீங்கள் கிளிப்போர்ட் மெத்தடில் சேவ் பண்ணி அதுக்கப்புறமா டெலீட் பண்ணிவிடுங்க. அடுத்து கன்ஃபார்ம் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு அப்படின்னா ஷியோராக ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை நம்ம பேமெண்ட் பண்ணும்போது சுற்றிக்கிட்டே இருக்குது, டிக்கெட் ஜென்ரேட் ஆகாமல் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த ஆக்ஷன் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா பெண்டிங் ஸ்டேட்டஸில் போய் கிடைக்காது. ஸோ ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போயிட்டு வரதுக்குள்ளே டிக்கெட் தீந்துடும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது இதில் ப்ராப்ளம் இருந்தால் இன்னொரு மொபைலில் ரெடியாக வச்சுருப்பீங்கல்ல, அதில் வேணால் ஜஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணிவிட்டு இருங்க, எதுவும் பேமெண்ட்லாம் பண்ணாமல். அதை அப்படி ட்ரை பண்ணால் கூட யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ்ன்னு தான் வருது. அந்த மாதிரி ட்ரை பண்ணால் கூட. அதனால் பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆகி டிக்கெட் ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். கல்யாணோத்சவத்துக்கு ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 10 மணிக்கு போட்டிருப்பாங்க. ஊஞ்சல் சேவாக்கு ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 11 மணிக்கு போட்டிருப்பாங்க. ஆர்ஜித பிரம்மோற்சவத்துக்கு ரிப்போர்ட்டிங் டைம் மத்தியானம் 3 மணிக்கு. சகசர தீபாலங்கார சேவாவோட ரிப்போர்ட்டிங் டைம் சாயந்தரம் 4:30 மணிக்கு. ஜேஷ்டாபிஷேகத்தோட ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 7:30 மணிக்கு போட்டிருப்பாங்க. தரிசனம் எல்லாமே சுபதமென்ட்ரி தான். ஆர்ஜித பிரம்மோற்சவம் மட்டும் வைபோத்சவ மண்டபத்தில் நடக்கும். சகசர தீபாலங்கார சேவை கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் ரைட் சைடில் நடக்கும். மீதி எல்லா சேவாவுமே கோயில் உள்ளதான் நடக்கும். ஜேஷ்டாபிஷேகம் ஒரு சேவை பற்றியுமே டீட்டெயில் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜேஷ்டாபிஷேகம் ரீசெண்டாக கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிக்கெட் ட்ரை பண்ணுங்கள். ஜேஷ்டாபிஷேகம் 400 ரூபா தான். மீதி எல்லாமே ஒரு டிக்கெட் 500 ரூபா போல் வரும். ஸோ சேவாவும் நேரில் பார்க்கலாம். சுபதமென்ட்ரி வழியாக போய் கொஞ்சம் சீக்கிரமாக திருப்பதி பெருமாளின் தரிசனம் செய்யலாம். கல்யாணோத்சவம் புக் பண்ணுறீங்க பேரண்ட்ஸ், ஆக்சுவலாக அது கப்பல் டிக்கெட் அப்படின்னா 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான். ஆனால் 12 வயசுக்கு மேலே இருக்காங்க, 12லேருந்தே மேலே இருக்காங்க அப்படின்னா டிக்கெட் வேணும். அதில் கேர்ள் பேபிக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க 12 வயசுக்கு மேலேனா சுபதமென்ட்ரியில் பேரண்ட்ஸ் அவங்களோட ஆதார் அண்ட் அந்த டாட்டரோட ஆதார் காமிச்சு டிக்கெட் வாங்கிக்கலாம். இது பாய்ஸுக்கு கிடையாது. 12 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. அவங்க டிக்கெட் போட்டுட்டு தான் வரணும் ஆன்லைனில். ஆனால் இதே பேரண்ட்ஸ் கல்யாணோத்சவம் போட்டாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆதார் காமிச்சு சுபதமென்ட்ரியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மீதி சேவாலாம் நம்ம ஒரு லாகினில் எப்படி வேணாலும் புக் பண்ணிக்கலாங்கிறதுனால நீங்கள் 3rd டிக்கெட் வேணும்னா இன்னொரு லாகின்லேருந்து புக் பண்ணிக்கோங்க. கல்யாணோத்சவத்துக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க. ஸோ ஒரே லாகின் தான், ஆனால் 7 ஆப்ஷன் இருக்குது. ஆர்ஜித சேவா 4, ஜேஷ்டாபிஷேகம் யாராலுமே 1 தான் புக் பண்ணிக்க முடியும், ஒரு நாளுக்கு தான் புக் பண்ண முடியும். ஸோ 7 நாள் ஆப்ஷன் நம்ம இருக்கிறதுனால ஏதாவது ஒரு டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தட் நம்ம சீக்கிரமாகவே திருப்பதி பெருமாளை
சுவாமி தரிசனம் பார்த்து வரலாம். அந்த ஸ்பெஷல் சேவாவையும் பார்த்துட்டு வேறு ஏதாவது புக்கிங்கில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேக்ஸிமம் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக போகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். அக்காமடேஷனோட புக் பண்ணோன்னா 2 பேருக்கு சேர்த்து புக் பண்ணால் தான் அக்காமடேஷன் எனேபிள் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.